பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமையான வார்த்தை இல்லையா? கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாருங்க. நம்ம கைடிசிங் எல்லா காரியம் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். ஏற்ற காலத்தின் திசைத்தின் மழை பெய்யும். நீ கைடிசிங் விலையிலெல்லாம் ஆசிரிக்கும். கத்தவனுக்கு நல்ல பொக்கிஷ சிலையாக வாகனத்தை திறப்ப வார்த்தையின் பிரகாரமாக பல வேலைகளை செய்ய முடியாத வருமானத்தின் வாசலில் புதிய வாசலை கர்த்தர் போகிறார். கைடிசிங் எங்களை ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரசன் நீ ஆசீர்விப்ப வார்த்தையின் பிரகாரமாக, உன் கையின் பிரசன் நீ சாப்பிடுவ வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் கையின் பிரசத்தை ஆசீர்வித்து ஒரு அனுகூலமான வாசலை திறந்து கொடுக்க போகிறாருங்க. நெடுநாளாய் காத்திருப்பது இதயத்தை இலக்கிய பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ முழுக்க வார்த்தையின் பிரகாரமாக என்ன காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? என்ன காரியம் பெண்டிங்கில் இருக்குது? திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, வேலை வாய்ப்பா, படிப்பா, இல்லை நிலபலம் வாங்குறது, வீடு சொத்து வாங்குறது பெண்டிங்கில் இருக்கா? நம்ம வர வேண்டிய சொத்து இன்னும் வராமல் இருக்கா? நகை அடகுல இருக்கா? எல்லா காரியத்தையும் இன்றைக்கி ஒரு விடுதலை கொடுத்து காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். கைது செய்ய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வசனம் என்ன எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கைடு செய்ய எல்லா காலம் வாக்கிய செய்வாங்க. என்ன காரியம் செய்கிறோமோ, என்ன விஷயம் செய்கிறோமோ கர்த்தரை முன்னாடி வச்சு, கர்த்தர் எப்போக்கும் முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி, வேதத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவர் சித்தத்தின்படி நடக்கும்போது, அவர் மேலே முழு விசுவாசம் வைக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? கைடு செய்ய எல்லா காரியம் வாக்கிய செய்வார். விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் அவர் தாங்க. கடுகளவு விசுவாசம் தான் போதும். மலையை பார்த்து பிளந்து போய் கடலுக்கு போகணும்னா அது உடனே போய் கடலில் போய் தள்ளுண்டு போகுமா? அந்த அளவுக்கு விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? கைடு செய்ய எல்லா காரியங்களும் வாக்கிய செய்வார். என்னென்ன காரியம் பெண்டிங் இருக்கோ எல்லா காரியத்தையும் வாக்கிய செய்து மனுஷன் முகத்தை பார்க்குறாங்க, கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் நம்பது கர்த்தர் மேலே பிரியமாக இப்போ நல்ல வார்த்தையும் பிரகாரமாக கர்த்தர் மேலே பிரியமாக இருந்தார். அவர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேலே முழு விசுவாசமாக இருங்க. நம்ம கைடு செய்ய எல்லா காரியத்தையும் இன்று வாக்கிய செய்து, நீங்கள் கைடு செய்ய எல்லா காரியமும் கர்த்தர் இன்று வாக்கிய செய்து ஒரு சாட்சியாக நிறுத்துவார், ஒரு ஆசீர்வாதம் தருவார். விசுவாசிங்க. நீங்கள் கைடு செய்ய எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்று வாய்க்க செய்வாராக. ஆமென். God bless you.